பரம்பரை அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இடது பக்கமா ஈடு பரம்பரைன்னா அந்த ஈடு எப்படி வந்தது, அது யார் கையில இருந்து யார் கைக்கு எப்படி வந்ததுன்னு அந்த ஈடு பரம்பரையை சொல்ல போறார். ஏன்னா கடைசியில ஈடு கேட்க போறது யார்? நம்பெருமாளே காதுல கேட்க போறார் அந்த ஈடு தான். அப்ப அந்த ஈடு எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்றார். கவனமா கேளுங்கோ. முதலிலே நம்பிள்ளை பக்கல் நின்றும் மீண்டு 36,000 பெற்ற ஈயுண்ணி மாதவ பெருமாள். ஈயுண்ணி மாதவ பெருமாள் அவருடைய பிள்ளைக்கு பேர் குமாரரான ஸ்ரீ பத்மநாப பெருமாளுக்கு ஈடு 36,000 மற்றும் அர்த்த விசேஷங்களும் எல்லாம் பிரசாதித்து தர்சன பிரவர்த்தகர் ஆக்கி அருளினார். அப்ப முதல்ல என்ன பண்றார்? ஈயுண்ணி மாதவ பெருமாள் கையில இருக்குப்போம். அதை யார்கிட்ட கொடுக்குறார்? ஈயுண்ணி பத்மநாபர் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குமாரரான ஈயுண்ணி பத்மநாபர் என்பவருக்கு அர்த்தத்தோட சொல்லி கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். அவருடைய தனியன் கீழே கொடுத்துருக்கு. ஸ்ரீ லோகாரிய பதாம்போஜ சம்ஸ்ரயம் கருணாம்புதின் வேதாந்த துவய சம்பன்னம் மாதவாரிய மகம் பஜே என்று மாதவ பெருமாள், ஈயுண்ணி மாதவ பெருமாளுடைய தனியன் சொல்லிட்டார். இப்ப அந்த பத்மநாப பெருமாள் என்ன பண்ணார்? ஈயுண்ணி பத்மநாபன் அவர் யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்டா, அந்த ஈயுண்ணி பத்மநாபன் இடத்துல ஒரு அந்தரங்க சிஷ்யர், இப்ப பிள்ளை இல்ல, அப்பா கிட்ட இருந்து தனக்கு கிடைச்ச தனத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்குள்ள நல்ல ஒரு சிஷ்யர் கோல வராக நாயனார், அவருக்கு நாளூர் பிள்ளைன்னு பேர். நாளூர் பிள்ளைன்னு ஞாபகம் வச்சவங்க, அதுதான் பிரதானமான பேர். அப்ப ஈயுண்ணி மாதவன், ஈயுண்ணி பத்மநாபன், நாளூர் பிள்ளை. நாளூர் பிள்ளை என்பவர் ஈயுண்ணி பத்மநாபனுடைய சிஷ்யன். அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு அதே போல கொடுத்து அப்பா கிட்ட என்னென்ன அர்த்தங்களை வாங்கிட்டாரோ அதை அப்படியே அவருக்கு சொல்லி கொடுத்து அவரிடத்துல இப்ப அதை கொடுத்துட்டார். அவர் பிறந்த இடத்தெல்லாம் எழுதிட்டார். தம் பைத்திருக தனமான தன்னுடைய தந்தையாலே கொடுக்கப்பட்ட சொத்து அதனை ஈடு 36,000 பின்னும் வேண்டின தர்சனார்த்தங்கள் எல்லாம் பிரசாதி தருளினார். இவருடைய திருவவதார ஸ்தலம் இப்பதான் கவனமா கேட்கணும். திருவரங்கத்துல இருந்த விஷயம் பாருங்க, அப்படியே இப்ப காஞ்சி தேவ பெருமாள்கிட்ட போயிடுச்சு. இவ்வளவு ஸ்ரீரங்கத்துல தானே நம்பிள்ளை இருந்தார், ஸ்ரீரங்கத்துலதான் ஈயுண்ணி மாதவர் இருந்தார், ஈயுண்ணி பத்மநாபர் இருந்தார். ஆனால் நாளூர் பிள்ளை என்பவர் இந்த ஊர்ல பாடகம், திருப்பாடகம்னு காஞ்சிபுரத்துல சொல்றோம் இல்லையா, மேல் பாடகம் அப்படின்னு இங்க காட்டப்பட்டு இருக்கிறது. தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுச்சு. இப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே அதை வெளிக்கொண்டு வர போறது யாருன்னு கேட்டா காஞ்சி தேவ பெருமாள். அவர் தான் கடைசியில இதுன்னு வெளியில கொண்டு வர போறார். அது பின்னாடி வரும், இன்னைக்கு இல்ல, கடைசி 2 நாள்ல தான் அதை அனுபவிக்க போறோம். இப்ப விஷயத்தை தெரிஞ்சுப்போம். மேல் பாடகம் அவர் அவதரிச்ச இடம் மேல் பாடகம். நாளூர் குடி, காசியப கோத்திரம், யஜுசாகை, ஆஸ்வலாயன சூத்திரம், வடமால் குளம். அவருடைய திருநாமங்கள் கோலேசர், கோலவராக பெருமாள் நாயனார், ராமானுஜாரிய தாசர், அருளாளர், திருவடி ஊன்றினவர், நாளூர் பிள்ளை. இதெல்லாம் அவருடைய திருநாமம். அவருடைய இருப்பிடம் காஞ்சிபுரம். ஸ்ரீரங்கத்துல இருந்து 36,000 படி எங்க போயிடுச்சு சுவாமி? அங்க வாங்கிட்டார். யார்? எனக்கு தானே பாடினார் திருவாய்மொழி. அவர் என்ன சொன்னார்? காஞ்சி தேவ பெருமாள் சொன்னார், மயர்வர மதிலன் அருளன் எவனவன் அப்படின்னு சொல்லிட்டு, துயரரு சுடரடி தொடுகிறன் மனனே அப்படின்னு. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் என்னதான் பாடியிருக்கார். அந்த பிரசனம் என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த கிரந்தத்தை அழகாக காஞ்சி தேவ பெருமாள் அங்க போய் சேர்ந்துடுச்சுக்கோ. பெருமாள் கோயில். அவர் எவ்வளவு கிரந்தங்கள், பெரியாழ்வார் திருமணிக்கு வியாக்கியானம் எல்லாம் அனுகிரகித்திருக்கார். சதுர்கிராம குலோத்பூதம் திராவிட பிரம்ம வேதினம் யக்யார்ய வம்ச திலகம் ஸ்ரீவராகம் அகம்பஜே என்று எச்சான் எனப்படும் யக்ஞேசரின் குலத்திற்கு திலகமாய். இவர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. யார் இந்த யக்ஞேசர்? சுவாமி ரொம்ப நாள் ஆச்சு, குரு பரம்பரையில திடீர்னு தான் நீங்க கேள்வி கேட்டா, நல்ல வேலை யாரும் எதிரில இல்லை. யக்ஞேசர் என்பவர் யாருன்னா கீழே பார்த்துருக்கோம், பருத்தி கொள்ளை அம்மையார். ஒரு இடத்துல ராமானுஜர் போனார், இந்த பக்கம் போனா யக்ஞேசர் யக்ஞமூர்த்தின்னு, இந்த பக்கம் யக்ஞேசர் எச்சான் என்ற ஒரு வீடு, இந்த பக்கம் பருத்தி கொள்ளை அம்மையார் வீடுன்னு கதை பார்த்தோம் இல்லையா. அவர் தான் நீர் துணி துவைத்து போடும், மண்ணான் வேலை செய்யும் கடைசியில சொல்லிட்டு வந்தாரே, அவர் வம்சம். அவர் 74 சிம்மாசனாதிபதிகள்ல ஒருத்தர். அப்ப அந்த எச்சான் வம்சத்துல வந்தவர் தான் நாளூர் பிள்ளை என்று இவர். இப்ப நாளூர் பிள்ளை கிட்ட இருக்கு இல்லையா. இப்ப நாளூர் பிள்ளை என்ன பண்ண போறார்? தன்னுடைய பிள்ளையான நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளையான நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு அதனை கொடுக்கிறார். நாளூர் பிள்ளையும் நல்ல மகனாரான நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு ஆச்சாரியரான பத்மநாப பெருமாள் பிரசாதித்த ஈடு 36,000 அப்படியே திரும்பி வரும் பாருங்க. தர்சன பிரவர்த்தகர் ஆம்பாடி எல்லாம் செய்தார். அதுவும் எங்க இருந்தார்? அவர் இருந்தது அதே மேல் பாடகம், அதே ஊர்ல இருக்கார். நாளூர், வடமால் குளம் அதெல்லாம் இருக்கு. இப்ப எங்க இருந்து வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னவர் வடக்கு திருவீதி, சொன்னவர் நம்பிள்ளை. அதை கேட்டு ஏடுபடுத்தினவர் வடக்கு திருவீதி பிள்ளை. அதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டார்.
நம்பிள்ளை, அதை வாங்கி கொடுத்தவர் நம்பெருமாள், வாங்கினவர் ஈயுண்ணி மாதவர். அவர் தன்னுடைய பிள்ளையான ஈயுண்ணி பத்மநாபருக்கு கொடுத்தார். ஈயுண்ணி பத்மநாபர் தன்னுடைய உயர்ந்த சிஷ்யரான நாளூர் பிள்ளைக்கு கொடுத்தார். நாளூர் பிள்ளை தன்னுடைய சிஷ்யர் பிள்ளை, தன்னுடைய பிள்ளை நாளூர் பிள்ளை தன்னுடைய பிள்ளையான நாளூர் ஆச்சானுக்கு கொடுத்தார் என்பதோடு இப்ப வந்து சேர்ந்தது. கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்க. நாளூர் ஆச்சான் பிள்ளையும் மணவாள மாமுனிகளுக்கு நேரே ஆச்சாரியரான 2 பேருக்கு கொடுக்குறார். யார்? காஞ்சி தேவ பெருமாள் உத்தரவின் பேரை இப்ப கொடுக்குறார். இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு சுவாமின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். அவர் கையில அந்த 36,000 படி ஈயுண்ணி மாதவர் வாங்கினார். அவர் ஒருத்தருக்கு தான் சொல்றார், ஈயுண்ணி பத்மநாபருக்கு சொன்னார். ஈயுண்ணி பத்மநாபர் நாளூரான் பிள்ளைக்கு சொன்னார். அவர் நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு சொன்னார். அவ்வளவுதான். ஓரான் வழியா வருது. ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டுக்கிட்டே வருது. இப்ப எப்படி சுவாமி இத்தனை பேருக்கு வெளியில வந்ததுன்னு கேட்டா, அப்ப காஞ்சி தேவ பெருமாள் மணவாள மாமணிகளுடைய ஆச்சாரியன் தான் திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளைன்னு பேர். அந்த திருவாய்மொழி பிள்ளைக்கும் இங்க மேலக்கோட்டையில இருக்கிற ஆயி ஜனன்யாச்சாரியார், இவங்க 2 பேருக்கு நீர் அதை உபதேசம் செய்யும்னு சொல்ல, அதுல இருந்து பின்னாடி திருவாய்மொழி பிள்ளை வாங்கி அதனை மணவாள மாமணிகளுக்கு கொடுக்க, மணவாள மாமணிகள் மூலமா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றது அழகான சரித்திரம். இதை மணவாள மாமணிகளே எழுதுற தன்னுடைய உபதேச ரத்னமாலையில எழுதுகிற பாடல், ஆங்கவர்பால் பெற்ற சிறியாழ்வான பிள்ளை தாம் கொடுத்தார் தம் மகனார் தம் கையில், பாங்குடனே நாளூர் பிள்ளைக்கு அவர்தான், நல்ல மகனாருக்கு அவர்தான், மேலோர்க்கு ஈந்தார் அவரே மிக்கு. இப்ப இந்த சரித்திரத்தை எவ்வளவு அழகா எழுதினார் பாத்தீங்களா. உபதேச ரத்னமாலை ஏடுபடுத்தி வைத்தார் என்று ஜீயர் தம் வாக்காலே தெரிய அருளி செய்தார். இதெல்லாம் இங்க வரைக்கும் ஒரு பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது 36,000 அந்த ஈடு பரம்பரை. இப்படி ஈடு வந்திருக்கு. இங்க வந்து இப்ப கடைசியில இப்படி வந்து சேர்ந்ததுன்னு இங்க சுருக்கமா சொல்லிட்டார். நாளைக்கு திருவாய்மொழி பிள்ளை சரித்திரம்